கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று உலகமே கொண்டாடி கொண்டிருக்க உங்களோடு சில குறிப்புகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உணர்ச்சி மிகுந்த கொண்டாட்டங்களை காட்டிலும் உணர்வு தரும் தேவனுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ளுகிற புரிதல் அவருடைய மக்களுக்கு மிகவும் அவசியமாய் இருக்கிறது. இந்த நாளிலும் அவர் பிறப்பின் செய்தியின் மூலமாக நமக்கு ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியங்களை உணர்வாக்கி அதன் பிரகாரம் நாம் வாழ முற்படும்படியாக இந்த தியானத்திற்கு நேராக நாம் செல்லலாம். உங்களுக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதற்கொண்டு 32ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லூக்கா 2ஆம் அதிகாரம் 25 முதல். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவபக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணமடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போகவிடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, வாசிக்கப்பட்டதான் இந்த வேத பகுதிக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த வேத பகுதியின் மூலமாக உம்முடைய ஜனங்களோடு நீர் பேச விரும்புகிறதை பேசி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷனை குறித்து இங்கு நாம் பார்க்கிறோம். அவனுக்கு இருக்கிற சில குணாதிசயங்களை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் தேவ பக்தி உள்ளவனாகவும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவனாயும் இருந்தான். விசேஷமாக பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள் இருந்தார் அப்படின்ட்டு இந்த வேதத்திலே குறிப்பு எழுதப்பட்டு இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் நிறைவினால் நிறைந்த ஒரு மனுஷன், பரிசுத்த ஆவியின் நடத்துதலினாலே அன்றைய தினம் தேவாலயத்திற்கு வருகிறான். அவன் தேவ பக்தி உள்ளவன். அவனிடத்துல ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன? இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறான் இல்லையா? இஸ்ரவேலுக்கு ஆறுதல் வர காத்திருக்கிறான். கிறிஸ்து பிறந்து வளர்ந்து நமக்காக ஜீவனை தந்து உயிரோடு எழுந்து பரம் சென்று 2000 ஆண்டுகள் கழித்து இன்றைக்கும் நாம் கிறிஸ்து பிறப்பை கொண்டாடி கொண்டிருக்க, அன்றைய தினம் கிறிஸ்துவின் ஆறுதல் இஸ்ரவேலுக்கு வருவதற்காக காத்திருந்த ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். இன்றைக்கும் காலம் கடைசியாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபமாக இருக்கிற காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகம் அழிவுக்கு நேராக வெகு வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. திருச்சபை எந்த அளவுக்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொரு மக்களும் நம்மை நாம் நிதானித்து பார்க்க வேண்டிய மிகவும் அவசியமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு 2000 ஆண்டுகள் முன்பாக ஒரு மனுஷன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். இன்றைக்கு அதே ஆறுதலான இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு திருச்சபை நாம் எவ்வளமாக காத்து கொண்டிருக்கிறோம் நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு சிமியோன் என்னும் மனுஷன் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தான். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு நாம் காத்திருக்கிற ஜனங்களாய் இருக்கிறோமா? இல்லை என்றால் இது போலவே அடுத்த கிறிஸ்மஸும் வரும் என்று அதற்காக காத்திருக்கிற ஜனங்களாய் இருக்கிறோமா? நாம் உணர்வு மிக்க ஜனங்களாய் இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எண்ணமாக இருக்கிறது. அப்படியான உணர்வுள்ள ஒரு சிமியோன் ஆலயத்துக்கு வருகிறான். இயேசுவுக்கான நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்காக அவருடைய தாய் தகப்பன்மார் அவரை ஆலயத்துக்கு கொண்டு வந்த பொழுது, அதே சமயத்தில் ஆவியின் ஏவுதலால் வந்த சிமியோன் அவரை கண்டபொழுது 28ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இன்றைக்கு நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்துவை நாம் ஏந்தி கொள்ளுகிறவர்களாக, கிறிஸ்துவை நாம் வாங்கி பெற்றுக்கொள்ளுகிறவர்களாக, கிறிஸ்துவை நாம் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மிலே கிறிஸ்து
வாழும்படியாக, வாசம் பண்ணும்படியாக தம்முடைய பரிசுத்த ஆவியினாலே நம்மில் அபிஷேகமாக வந்திருக்கிறாரே, அந்த கிறிஸ்துவை நீங்கள் ஏந்தி கொண்டிருக்கிறீர்களா? தாங்கி கொண்டிருக்கிறீர்களா? பெற்று கொண்டீர்களா? நாம் எல்லாரும் சொல்வோம், நான் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கிறேன், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்று கொண்டிருக்கிறேன். எல்லாம் சரிதான். உணர்வின்படி நாம் அவரை நம்மில் ஏந்தி கொண்டிருக்கிறோமா? ஏந்தி கொண்டிருக்கிற ஒரு மனுஷன் தேவ பக்தி உள்ளவனாயிருக்கிறான், கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறவனாயிருக்கிறான், அவன் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவனாயிருக்கிறான். இந்த 3 குறிப்புகள் சிமியோனோட குவாலிட்டிஸா இருக்கிறது. இது நம்மளுடைய குவாலிட்டிஸா இருக்கிறதா என்பதை நாம் பார்க்க வேண்டும். இந்த கிறிஸ்து பிறப்பின் நன்னாள் ஒருவேளை நாம் உயிரோடு இருந்தால், இல்லை கிறிஸ்துவின் வருகை தாமதித்தால் அடுத்த ஆண்டும் வரும். ஆனால் இந்த உணர்வு இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா? என்றைக்கும் நமக்கு இருக்க வேண்டியதா இருக்கிறது என்கிற உணர்வை உங்கள் மத்தியிலே பதிக்க விரும்புகிறேன். அப்படி உணர்வுள்ள ஒரு சிமியோன் அவரை கைகளில் ஏந்தி கொண்ட பொழுது சில காரியங்களை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அந்த காரியங்களில் உள்ளான அர்த்தம், அந்த காரியத்தின் ஆழத்தை சுருக்கமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்தான். பாருங்க, there is a purpose, ஒரு பர்பஸ்ஃபுல் பிரைஸ் அப்படிங்கிறத இங்க பார்க்கிறோம். நம்ம ஒரு நோக்கமுள்ள ஒரு ஸ்தோத்திர துதியை இங்க நம்ம பார்க்கிறோம். என்ன, இவனுக்கு ஒரு பர்பஸ் இருந்தது. என்ன பர்பஸ்? ஒரு காத்திருக்கிறான். என்னத்துக்காக காத்திருக்கான்? பண்டிகைக்காக காத்திருக்கவில்லை, அவன் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்கிறான். there is a purpose in his life. அவன் சிமியோனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவாகும் பொழுது, அவன் கைகளில் ஏந்தி கொண்ட பொழுது அது நிறைவாகிறது. அந்த நோக்கம் நிறைவாகும் பொழுது அவன் ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். நம்ம எப்பொழுதுமே ஆண்டவரிடத்துல சில காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்மளுடைய தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுவோம். அந்த தேவைகள் நமக்கு சந்திக்கப்பட்ட உடனே நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆனா வேதத்துல நம்ம பார்க்கும் பொழுது தேவைகள் சந்திக்கப்படுவதனாலே கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது அல்ல, கர்த்தருடைய வாக்குகள் நிறைவேறுகிறதினாலும், கர்த்தருடைய நோக்கம் நிறைவேறுகிறதினாலும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இங்கே சிமியோன் அதைத்தான் பண்ணி கொண்டிருந்தான். தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட இஸ்ரவேலின் ஆறுதல் வர அந்த தீர்க்க தரிசன வசனத்திற்காக காத்து கொண்டிருந்தான். அந்த வார்த்தை வரும்படியாக காத்து கொண்டிருந்தான். கிறிஸ்து என்னும் மேசியா வரும்படியாக காத்து கொண்டிருந்தான். இந்த காத்து கொண்டிருந்தல் எதுவுமே சிமியோனுடைய தேவைக்காகவோ ஆசைக்காகவோ கொண்டாட்டத்துக்காகவோ அல்ல, கிறிஸ்துவுக்காக, கர்த்தருக்காக காத்து கொண்டிருந்தான். அந்த கர்த்தருக்காக காத்து கொண்டிருந்த அந்த காத்திருப்பின் வேளை நிறைவேறி அவர் வரும்பொழுது அவரை கைகளில் ஏந்தி கொண்டவன், பரிசுத்த ஆவியினால் உணர்த்தப்பட்டவனாக, நீ மரணம் அடைவதற்கு முன்பாக அவரை பார்ப்பாய், அவரை பார்க்கும் முன்பாக நீ மரணம் அடைய மாட்டாய் என்று சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக, மரணத்தை குறித்த வாக்குத்தத்தம், மரணத்திற்கு முன்பாக அவரை காணும்படியான ஒரு வாக்குத்தத்தம். எவ்வளோ பாக்கியமான ஒரு சூழ்நிலை இல்லையா? அப்ப அவரை கைகளில் ஏந்தி கொண்டு அவன் தேவனை ஸ்தோத்தரித்தான் அப்படின்னு பார்க்கிறோம். சங்கீதம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல தாவீதை குறித்ததான ஒரு வசனம் இருக்கிறது. இப்படியாக சொல்லுகிறது, அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படின்னு இங்க சொல்லப்பட்டிருக்கு. தாவீதை குறித்து இப்படி சொல்லும் பொழுது அநேகராகிய நாம் இந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக பெற்றுக்கொள்கிறோம். அவர் உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்வார் என்று சொல்லி ஜெபிப்பதும் வாக்குத்தத்தமாக அதை ஸ்வீகரிப்பதும் நம்மளுடைய உரிமையா இருக்கிறது. ஆனால் அதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக அப்படின்னு எழுதியிருக்கு. ஆங்கிலத்துல இந்த ஆலோசனை என்கிற பதத்துக்கு பர்பஸ் அப்படின்னு இருக்கு. He will fulfill all your purpose இருக்கு. What is your purpose? What is your purpose in life? கர்த்தருக்கு நம்மை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. பர்பஸ் என்பது நோக்கம் என்கிற அர்த்தப்படும். அந்த நோக்கத்துக்கு நேரான கர்த்தர் ஒரு ஆலோசனை வைத்திருக்கிறார், ஒரு ஐடியா வச்சிருக்கிறார், ஒரு யோசனை வச்சிருக்கிறார். He has a plan for you. அப்போ கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற, கர்த்தருடைய யோசனையின் பிரகாரம் நடக்கிற தாவீது என்கிற மனுஷனுக்கு அவன் மன விருப்பத்தின்படி எல்லாம் அவர் செய்கிறார். அப்போ அவனுடைய மன விருப்பம் என்னவா இருக்கிறது? கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும், அதற்கு கர்த்தருடைய ஆலோசனையின் பிரகாரம் நடக்க வேண்டும் என்பதுதான் தாவீதின் மன விருப்பம். அதனால்தான் இந்த வசனம் அவர் உமது மன விருப்பத்தின்படி. அப்ப இங்க ஸ்தோத்திரம், இங்க ஒரு பிரைசிங் இருக்கிறது. அவர் உன் மன விருப்பத்தின்படி எல்லாம் செய்கிறார். எதனால செய்கிறார்?
அவன் மன விருப்பமே கர்த்தருடைய நோக்கம் நிறைவேற வேண்டும். இங்க சிமியோனுக்கு அப்படி ஒரு மன விருப்பம் இருக்கு. என்ன? இஸ்ரவேலின் ஆறுதல் வர அவன் மன விரும்பினான், அதற்காக காத்திருந்தான். ஆகையினால இப்போ ஒரு பர்பஸா அவன் கைகளில் ஏந்தி அவரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறத பார்க்குறோம். அந்த பர்பஸ் சால்வ் ஆயிருக்கு, அவனுக்கு அந்த நோக்கம் நிறைவேறி இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில நம்மளுடைய நோக்கம் என்ன? நம்முடைய நோக்கம் எவ்வளவு நிறைவாகி இருக்கிறது? நம்முடைய நோக்கம் எத்தன்மை உள்ளதாக இருக்கிறது? கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுவது நோக்கமா? இல்லை என்றால் கிறிஸ்து நமக்கு தந்திருக்கிற தம்முடைய வார்த்தைகள் நம்மில் நிறைவேற வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பு நோக்கமா? அவர் என்னை குறித்து என்ன நோக்கம் வைத்திருக்கிறாரோ அந்த ஆலோசனையின் பிரகாரம் அவர் என்னை நடத்த வேண்டுமே என்கிற எதிர்பார்ப்பு நமக்கு இருக்க வேண்டும். அப்பொழுது நம்ம வாழ்க்கையில எப்பொழுதுமே என்ன பண்ணுவோம்னா, நம்மளுடைய ஸ்தோத்திரம் பர்பஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு நோக்கத்தோட இருக்கும், அர்த்தத்தோட இருக்கும் அந்த ஸ்தோத்திரம். இந்த வாழ்க்கையில சிமியோன் நமக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. கிறிஸ்து பிறப்பின் நன்னாளிலே நாமும் சிமியோனை போல இதோ சீக்கிரமாய் வரப்போகிறேன் என்று சொன்ன நம்முடைய ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிறவர்களாக நாம் இருப்போம் என்றால் நாம் என்ன பண்ணுவோம் என்றால், நம்முடைய ஸ்தோத்திரம் நோக்கமுள்ள ஒரு ஸ்தோத்திரமா இருக்கும். நான் மரணம் அடைவதற்கு முன்பாக உம்மை காண வேண்டும், இல்லை என்றால் நான் மரித்தாலும் உயிர் தெழுந்து உம்மோடு வாழ வேண்டும் என்று சொல்லி நம்முடைய ஜபம் ஸ்தோத்திரமும் நோக்கமுள்ளதாக இருக்க வேண்டும். அடுத்ததாக சிமியோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். அவனுடைய சமாதானம் அனுபவமாக்கப்பட்டது. நம்ம வாழ்க்கையில எப்போதுமே சொல்றோம், சமாதானமா இருக்கோமா அப்படின்னா அநேகருக்கு கேள்விக்குறியாகவே இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன் என்று சொல்லுகிறார். நாம் அநேக நேரத்துல சாட்சியா சொல்றோம். ஆனால் 24 மணி நேரமும் நம்ம சமாதானமா இருக்கோமா அப்படின்னா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னா, அநேக கவலைகள், அநேக எதிர்ப்புகள், அநேக சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் பொழுது நம்முடைய சமாதானத்தை நாம் இழந்து விடுகிறவர்களாய் காணப்படுகிறோம். ஆனா இங்க சிமியோன் சொல்லுகிறான், ஆண்டவரே, 29வது வசனம், ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போக விடுகிறீர். உம்முடைய வார்த்தையின்படியே உம்முடைய அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர் அப்படின்னு இங்க வாசிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். உம்முடைய வார்த்தையின் படியே, உம்முடைய வார்த்தையின் படியே உம்முடைய அடியானை சமாதானத்தோடு போக விடுகிறீர். பாருங்க, எப்பேற்பட்ட ஒரு காரியம். ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தையே தருகிறேன்னு சொல்லியிருக்கிறார். இது கர்த்தருடைய வார்த்தை. உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும், இது கர்த்தருடைய வார்த்தை. ஆனால் இங்கு சிமியோன் சொல்லுகிறான், உம்முடைய வார்த்தையின்படியே அது எனக்கு ஆயிற்று, இப்பொழுது என்னை சமாதானத்தோடு போக பண்ணுகிறீர் அப்படிங்கிறான். அப்போ நமக்கு அது அனுபவம் ஆகணும்னு ஒரு ஆசை இருக்கு இல்லையா? நமக்கு அது அனுபவம் ஆக வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையின் பிரகாரமான ஒரு சமாதானத்தை நான் எப்பொழுதும் அனுபவிக்க வேண்டும். அப்போ அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த நாளிலே நான் அதற்கான ஒரு தீர்மானத்தை எடுக்க வேண்டும். சங்கீதம் 72ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இப்படியாக இருக்கு, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். இந்த வசனத்தின் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோமானா 5வது வசனத்துல இப்படியாக இருக்கு, சூரியனும் சந்திரனும் உள்ள மட்டும் அவர்கள் உமக்கு தலைமுறை தலைமுறையாக பயந்திருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. அப்போ இந்த இடத்துல சூரியனையும் சந்திரனையும் நமக்கு ஒரு அடையாளமாக கர்த்தர் காட்டி இருக்கிறதை நான் பார்க்கிறேன். இங்கு சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரைக்கும் தலைமுறை தலைமுறையாக கர்த்தருக்கு நாம் பயந்திருக்கிறவர்களா இருப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இது கர்த்தருக்கு நேராக தம்முடைய ஜனங்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை அறிவுறுத்துகிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது. இந்த 7ஆம் வசனத்துல சொல்லியிருக்கு, அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் அப்படின்னு இருக்கு. சந்திரன் எப்பேற்பட்டது? நமக்கு தெரிஞ்ச பிரகாரம் சந்திரனுக்கு தான் தனித்துவமாக ஒளி கொடுக்கும் தன்மை கிடையாது. அது சூரியனுடைய ஒளியிலிருந்து பிரகாசத்தை பெற்றுக்கொண்டு இரவிலே பூமிக்கு ஒளியை வீசுகிறது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போ தன்னிடத்திலே ஒளி இல்லை சந்திரனுக்கு, ஆனால் சூரியனிடத்திலே அதிக பிரகாசமுள்ள ஒளி இருக்கிறது. அதை வாங்கி அதை பூமிக்கு நேராக ரிஃப்ளெக்ட் பண்ணுகிறது தான் இந்த சந்திரனுடைய ஒரு வேலையாக இருக்கிறது. அப்ப சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும் அப்படின்னா, நாம் எல்லாம் சந்திரனை போல இருந்து விட்டால், எப்படி சந்திரனை போல இருந்து விட்டால் நம்மிலே மிகுந்த சமாதானம் எப்பொழுதுமே தங்கி இருக்கும். கிறிஸ்துவே ஆளுகை செய்கிறவர்,
கிறிஸ்துவே ராஜாவா இருக்கிறார். அவர் நீதியின் சூரியன் அப்படின்னு வாசிக்கிறோம். அப்போ நாமெல்லாம் சந்திரனை போல இருந்து நீதியின் சூரியனாக அவரிடத்திலிருந்து நாம் அவருடைய ஒளியை பெற்றுக்கொண்டவர்களாய் இருப்போம் என்றால், அந்த ஒளியை இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் இந்த உலகத்திலே காட்டுகிறவர்களாய் இருப்போம் என்றால், வார்த்தை என்ன சொல்லுகிறது? சந்திரன் உள்ள வரைக்கும், சந்திரனுடைய செயல்பாடு உள்ள வரைக்கும் நாம் சந்திரனை போலவே கர்த்தரிடத்திலிருந்து வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டு இருளில் இருக்கிற ஜனங்கள் மத்தியிலே ஒளியான சாட்சிகளாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த சமாதானம் நம் வாழ்க்கையிலே அனுபவமாகும், நிரந்தரமாய் தங்கி இருக்கும். இது தேவனுடைய வாக்கு. சமாதானம் என்கிற ஆசீர்வாதத்தை வாழ்நாள் முழுவதுமாக மகிழ்ச்சியோடு அனுபவிக்கும் பாக்கியம் நமக்கு இந்த இடத்திலே கிடைக்கிறது. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் 30வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் அப்படின்னு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஏனென்றால் நாம் எல்லாம் புறஜாதிகளாய் இருந்து இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாய் இருக்கிறோம். ஆங்கிலத்தில் ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படியாக சொல்லி இருக்கிறது, த லைட் ஃபார் ரெவலேஷன் டு டிஸ்க்ளோஸ் வாட் வாஸ் ப்ரீவியஸ்லி அன்னோன். முன்பு அறியப்படாத ஒரு காரியமாய் இருந்ததை வெளிப்படுத்துகிற ஒரு காரியமாய் இருக்கிறது. புறஜாதிகள் அறிந்திராத ஒரு காரியத்தை கர்த்தர் புறஜாதிகளுக்கு வெளிப்படுத்துகிறார் என்று குறிப்பாக சொல்லி சிமியோன் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிறது. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக அவர் இருக்கிறார். ஆறுதல் வர காத்திருந்தவன் அவரை ஸ்தோத்தரித்து சமாதான அனுபவ காரணராக அவரை போற்றுகிறான். அடுத்ததாக சொல்லுகிறான், மூன்றாவதாக, நீர் ஒளி. எப்பேற்பட்ட ஒளி? பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறீர் அப்படின்னு சொல்றான். யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி அப்படின்ட்டு. புறஜாதிகளுக்கு அப்படின்னு எழுதியிருக்கு. ஆனால் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இருக்கிறது. எந்த மனுஷனையும் விசுவாசிக்கிற நம் அனைவருக்கும் அவர் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இருக்கிறார். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் 36வது வசனத்தில் அவர் இயேசு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகள் ஆகும்படிக்கு ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். ஒளியினிடத்திலே நமக்கு ஒரு விசுவாசம் வேணுமா? கிறிஸ்துவின் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, ஒளியினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான் இல்லையா? அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, டிபெண்டிங் ஆன் தி லைட் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு. அந்த வெளிச்சம் இல்லாமல், அந்த ஒளி இல்லாமல் என் வாழ்க்கையிலே ஒண்ணுமே பண்ண முடியாது. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறார். நம்ம அனைவருக்கும் அவர் பிரகாசிக்கிற, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. அவர் இல்லாமல் என்னால் பிரகாசிக்க முடியாது. அவர் இல்லாமல் என்னாலே வாழ முடியாது. என்னை இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றார். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது, நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் என்கிற வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் எங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறபடியினால் இப்படி செய்கிறோம் என்று பவுல் அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இது ஏசாயா 49:6 தீர்க்க தரிசனமாய் கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்கியமாக இருக்கிறது. நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறதை சிமியோன் இங்கு சொல்லி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறான். இந்த ஸ்தோத்திரம் எத்தன்மை உள்ளதா இருக்கிறது என்றால், இன்றைக்கு நம்மை ரட்சித்திருக்கிறதான அந்த ஒளியை அன்றைக்கு அவன் புகழ்ந்து பாடுகிறதாக இருக்கிறது. நம்ம வாழ்க்கையில இப்போ நாம சொல்ல வேண்டியது என்னவென்றால், என்னை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியே அப்படின்னு கர்த்தரை நோக்கி பார்க்க வேண்டும். நான் எப்படிப்பட்ட பிரகாசத்திலே இருக்கிறேன்? இந்த உலகம் என்னும் இருளிலிருந்து என்னை காப்பாற்றுகிற ஒரு பிரகாசம் எனக்குள்ளும் எனக்கு புறம்புமாக என்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. அது கிறிஸ்து என்னும் ஒளியாக இருக்கிறது. அந்தகார இருளினின்று நம்மை ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்த அவருடைய புண்ணியங்களை நாம் அறிவிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோமே, அறிவிக்கத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோமே அன்றி வேறு ஒரு நோக்கத்திற்காக நாம் அழைக்கப்படவில்லை. புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற மெய்யான ஒளி. அந்த புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக வந்த பவுல் தன் வாழ்க்கையிலே
திருச்சபையை துன்பப்படுத்தும்படியாக தீமையே நோக்கமாக வைத்து கொண்டு திரிந்திருந்த பவுல் தமஸ்கு பட்டணத்துக்கு நேராக வரும் பொழுது ஒரு பேரொளி அவனை சுற்றிலும் வீசியதே. அந்த பேரொளி அவனை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நடத்தினபடியே அவன் கலாத்தியர் 1:17 சொல்லுகிறான், புறஜாதிகளுக்கு கிறிஸ்து இயேசுவை அறிவிக்கும்படியாக தேவன் தம்முடைய குமாரனை எனக்குள் வெளிப்படுத்த சித்தமாயிருந்தார். அந்த ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது, அவனுக்கு உள்ளே வெளிப்பாடாக வந்தது. அந்த வெளிப்பாட்டும் அந்த ஒளியும் அவனை ஊழியத்திற்கு நேராக நடத்தி புறஜாதிகளாகிய நாம் அனைவரும் இருளின் அந்தகாரத்திலிருந்து தேவனுடைய ஒளிக்கு நேராக நம்மை திருப்பும்படியாக, நம்முடைய கண்களை எல்லாம் திறக்கும்படியான மகா பெரிய ஊழியக்காரனாக அவனை மாற்றினது என்று பார்க்கிறோம். இது பவுலினுடைய சாட்சியாக இருக்கிறது. புறஜாதிகளை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அவர். அவர் சொல்லுகிறார், ஒளியினிடத்தில் நீங்கள் விசுவாசமாயிருங்கள், ஒளியை சார்ந்து கொண்டிருங்கள், இருளை சார்ந்து கொள்ளாதிருங்கள், ஒளியை மாத்திரம் சார்ந்து கொண்டிருங்கள். கிறிஸ்துவின் ஒளியிலே சார்ந்து கொண்டிருக்கிற மனுஷன் எப்படிப்பட்டவனாய் இருப்பான் என்றால், கிறிஸ்துவை அறிந்த மனுஷனாக இருப்பான். கிறிஸ்துவை அறிந்து கொண்டிருக்கிற மனுஷனாக, ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருப்பான். பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியின் பிள்ளையாக இருப்பான். பவுல் சொல்லுகிறார், நீங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள் என்று தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறதை நாம் இங்கு நினைவு கூற வேண்டும். நாம் எல்லாரும் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கிறோமே, அதை நாம் எப்பொழுதும் நினைவு கூர்ந்து நாம் கர்த்தரை போற்றி கொண்டே இருப்போம். சிமியோனை போல அவரை போற்றுவோம். கடைசியாக சிமியோன் இங்கே சொல்லுகிறான், 30ஆம் வசனத்திலே சொல்லுகிறான், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். மகிமை பொருந்திய கர்த்தர் இஸ்ரவேலின் மகிமையாக இருக்கிறார். இந்த இஸ்ரவேலின் மகிமையாக இருக்கிறவர் எப்பொழுது மகிமைப்படுகிறார் தெரியுமா? வாசிக்கலாம். ஏசாயா புஸ்தகத்திலே 10ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலின் ஒளியானவர் அக்கினியும் அதன் பரிசுத்தர் அக்கினி ஜுவாலையுமாகி ஒரே நாளிலே அவனுடைய முட்செடிகளையும் நெரிஞ்சல்களையும் தகித்து பட்சித்து அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும் உள்ளும் புறம்புமாய் அழிய பண்ணுவார். இந்த இடத்துல ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய உள்ளும் புறமுமாக எல்லா தீமைகளையும் அழிய பண்ணுகிறவராய் இருக்கிறார். எப்படிப்பட்டது? முட்செடிகளும் நெரிஞ்சல்களையும் அவர் தகித்து பட்சித்து போடுகிறவராய் இருக்கிறார். அவனுடைய வனத்தின் மகிமையையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையையும், ஒன்று செல்வாக்கின் மகிமை, ஒன்று வாழ்வின் மகிமையாக இருக்கிறது, ஒன்று பொருளாதாரத்தின் மகிமையாக இருக்கிறது, ஒன்று வாழ்க்கையின் செழுமையாக இருக்கிறது. இந்த இரண்டு காரியத்தையும் கர்த்தர் பட்சித்து போடுகிறவராய் இருக்கிறார். ஏன் பட்சித்து போடுகிறார் என்றால், 10:20 ஏசாயா 10:20 சொல்லி இருக்கிறது, அக்காலத்திலே இஸ்ரவேலில் மீதியானவர்களும் யாக்கோபின் வம்சத்தில் தப்பினவர்களும் பின்னொரு போதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராகிய கர்த்தரையே உண்மையாக சார்ந்து கொள்வார்கள். கர்த்தருக்கு எதுங்க மகிமை? நாம் கர்த்தரையே சார்ந்து கொண்டு இருப்பதுதான் கர்த்தருக்கு மகிமை. கர்த்தரையே சார்ந்து நம்முடைய வாழ்க்கையின் ஓட்டத்தை ஓடுவதுதான் கர்த்தருக்கு மகிமை. அப்போ இஸ்ரவேலுக்கு மகிமையாக அவர் இருக்கிறார் என்றால் என்னன்னா, இஸ்ரவேலுக்கு அவர் கிரீடமாக இருக்கிறார், இஸ்ரவேலுக்கு அவர் ராஜாவாக இருக்கிறார். அந்த ராஜாவின் ஆளுகையில அந்த இஸ்ரவேல் தங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் ராஜாவினுடைய எண்ணமும் விருப்பமும் தீர்மானமாக இருக்கிறது. கிறிஸ்துவினால் நாம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோமா? கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே ஆறுதல் தந்திருக்கிறாரா? கிறிஸ்து நம் வாழ்க்கையிலே சமாதானத்தை அனுபவமாக்கி கொடுத்திருக்கிறாரா? கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே பிரகாசிக்கிற ஒளியாக இருக்கிறாரா? இப்பேற்பட்ட கிறிஸ்துவுக்கு நான் எப்பொழுதும் மகிமை சேர்க்கிறவனாக, அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறவனாக, என்னுடைய வனத்தின் மகிமை அல்ல, என்னுடைய பயிர் நிலத்தின் மகிமை அல்ல, என்னுடைய நெரிஞ்சல்களும் முச்செடிகளும் அல்ல, இவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு நம்மை கர்த்தரையே சார்ந்து இருக்கிறவர்களாக பண்ணும் பொழுது அவருடைய நாமம் மகிமைப்படும். என்னை சார்ந்து இருக்கிறவனை ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என்று சொல்லுகிற தேவனுடைய வாக்கு இந்த ஆண்டிலே அநேகருக்கு அனுபவமாகி இருக்கும். கர்த்தரையே சார்ந்து
எந்த உதவியும் இல்லாமல் இருந்தவர்கள் எப்பேற்பட்ட வாத வந்த போதும் அவர்கள் தப்பித்திருக்கிற அனுபவ சாட்சிகளை நாம் அநேகமாக இந்த ஆண்டிலே கேட்டிருக்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். கர்த்தரை மாத்திரம் சார்ந்திருக்கிறவனுக்கு சமாதானம் தங்கி இருக்கும். 3 காரியங்கள். நம்முடைய ஸ்தோத்திரம் நோக்கமுள்ளதாக இருக்க வேண்டும். நம்முடைய சமாதானம் எப்பொழுதும் அனுபவமாகி கொண்டே இருக்க வேண்டும். அவர் மெய்யான ஒளியாக இருக்கிறாரே, அந்த ஒளியை நாம் பெற்று மற்றவர்களுக்கு பிரகாசிக்கிற ஒளியாக நாமும் இருக்க, நம்மிலிருந்து கிறிஸ்து வெளிப்பட நம்மளுடைய பிரார்த்தனை எப்பொழுதும் அத்தன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். அடுத்தது, அவரே என் மகிமையாக இருக்கிறார். அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை சார்ந்து வாழுகிறதன் மூலமாக எப்பொழுதுமே அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு பாத்திரமாக இருக்க நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, நீர் தந்த இந்த வேத வசனங்களுக்காக நன்றியோடு துதிக்கிறேன். இந்த வார்த்தை நீர் பேசின உம்முடைய வார்த்தையாக கேட்கிற ஒவ்வொருவருக்கும் அப்பா உணர்வை தூண்டுகிற ஒரு வார்த்தையாக இருக்க அடியான் ஜெபிக்கிறேன். என்னை மறைத்து கொள்ளும். உம்முடைய நாமத்திற்கு மகிமை வரப்பண்ணும். உமக்கே எப்பொழுதும் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்த்தி வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.